பெரிய பொண்ணு இன்னும் எவ்வளோ தூரம் தான் நடக்கணும்? அப்பா காலெல்லாம் வலிக்குது, நகர கூட முடியல. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? அந்த போர்டில் இருக்குல்ல, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் கொஞ்சம் பார்த்து சொல்ல பெரிய பொண்ணு. காலெல்லாம் வலிக்குது. எப்பா தெரியாமல் வந்துட்டேன், சோத்துக்கு ஆசைப்பட்டு வந்து தப்பாக போச்சே பெரிய பொண்ணு. என்ன அதுக்குள்ளே மூச்சு வாங்குற? இப்போ தான் 2 லிங்கம் கடந்திருக்கோம், இன்னும் இருக்கே. இன்னும் இப்படி தூரம் எப்படி நடப்ப? நம்ம இப்போ தான் நம்ம யமலிங்கத்துக்கிட்ட இருக்கோம். இன்னும் இருக்குது, இன்னும் தீலிங்கம் இருக்குது, அப்புறம் வருணலிங்கம் இருக்குது, அப்புறம் வாயுலிங்கம் இருக்குது, அப்புறம் குபேரலிங்கம் இருக்குது. இதெல்லாம் கடக்கணும். சும்மா வாயிலே வடை சுட்டா போதாது, வா பேச்சுக்கிட்டே நடப்போம். ஏடிங்களா கால் கொஞ்சம் கொடாயிற மாதிரி இருக்குது, சத்த நேரம் உட்காருங்களா? முடியலையா? என்ன இப்போ தான் கால்வாசி கடந்திருக்கோம், அதுக்குள்ளே முடியலன்னு சொன்னால் எப்படியாது? இன்னும் இருக்கே. அம்மா எனக்கு ஜூஸ் வாங்கிட்டாமா, லெமன் சோடாவாவது வாங்கிட்டாமா, முடியல என்னால், கேரா இருக்கு. ராணியக்கா எனக்கும் ஒரு லெமன் சோடா வாங்கிட்டாங்கக்கா, முடியல. அப்போ ஏல உமா செத்துற போற. ஏக்கா கொஞ்சம் லெமன் சோடா வாங்கிட்டாங்கக்கா. இவ பேசுகிற பேச்சை பார்த்தா எனக்கு இப்போ நடக்க இல்லை, வீட்டுக்கு போகுமான்றது டவுட்டாக இருக்குது. ஐயோ இது என்ன அவ்வளோ வரும் இப்படி கிளம்பிட்டாங்க? என்ன கொலைக்கேஸில் எதனா போயிடுமோ? கோயிலுக்கு வந்து என்ன பேசக்கூடாது, என்ன பேசணும் எதுவுமே உங்களுக்கு தெரியாதுல்ல. வாங்கி தொலைறேன். லெமன் சோடா தானே? அம்மா எனக்கு அப்படியே லெமன் சோடா, ஒரு சுகர் கேன் ஜூஸும். சுகர் கண்ணா? அது என்னடி சுகர் கண்ணு ஜூஸு? அப்படி ஒரு ஜூஸ் நான் கேள்விப்பட்டது இல்லையா? அது நான் ஜூஸ். ஏன் அக்கா கரும்பு ஜூஸ் தான் அவள் போய் சொல்லுறா. கரும்பு ஜூஸ் வேணுமா உன் பொண்ணுக்கு? வாங்கி விடு. ஏல போங்களே, யாருக்கு என்ன வேணுமோ வாங்கி குடிங்க போங்க. ஐயம்மா வா 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 வா, நம்ம இந்த கரும்பு ஜூஸ்லாம் வேணாம், நம்ம வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். இங்கே பேர் இதில் எலுமிச்சை, புதினா, ஜீரா, நன்னாரியா என்னென்னவோ இருக்குது. வா வா ட்ரை பண்ணலாம். ஓட்டியா ஏப்பா எனக்கு ஒரு கரும்பு ஜூஸ் போதாண்டாப்பா. ஏன் ராணியக்கா கொஞ்சம் டீசெண்டாக குடியேன். உறிஞ்சுனுங்கிறேன். ஒரு 4 இடம் வந்தால் எப்படி டீசெண்டாக இருக்கணும் இப்படி டீசெண்டாக இருக்குது, கற்றுக்கோக்கா. ஆமாம், இந்த நாயை மணி நேரம் ஊறி உறிஞ்சிருந்துச்சு. இந்த நாய் அட்வைஸ் பண்ணா பெரிய பொண்ணு சும்மா என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கு நீ. அம்மா அடுத்தவங்களுக்காக நம்ம வாழக்கூடாது, நம்மளுக்காக நம்ம வாழணும். இப்போ போகிறாங்க 4 பேர், ஐயோ இவங்க இப்படி குடிச்சாங்கன்னு சொல்லிட்டு 24 மணி நேரம் நினச்சிட்டா இருப்பாங்க. அவன் பார்க்கணும், அவன் வேலை பார்க்கறதுக்கே அவன் டைம் இருக்காது. நம்மளுக்காக வாழணும். அப்படி சொல்லு பெரிய பொண்ணு. எப்போ பார்த்தாலும் அவ்வளோரம் என்னை வந்து கலாய்ச்சிட்டே இருக்காங்க. சரி ஐஸ் வச்சு தான் ஜூஸ் கொடுக்கதான். ஜூஸ் குடிச்சாச்சுல, எல்லோரும் காசு கொடுத்துட்டு வந்திருக்கா. ஏல அதான் வீட்டுக்கே வந்துட்டோம்ல, இன்னும் என் கையை அப்படி வச்சுருக்க? ஆட நீ வேற, நானா வேணுட்டு கை வச்சிருக்கேன். என் கையை ஒரு பக்கம் ஆயிடுச்சு பெரிய பொண்ணு. அப்போ என்னாலே முடியல, நான் போய் படுக்க போகிறேன். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரி சாப்பாடு யாருக்கும் வேண்டாம், எல்லாம் போய் படுத்தா சாப்பிட்டு போங்க. வாங்க, காய் ஒருத்தருக்கு வெங்காயம் நறுக்குங்க, ஒருத்தர் தக்காளி நறுக்குங்க, டக்குன்னு சமைச்சு சாப்பிட்டு தூங்கிடலாம் ஒரேடியா. ஐயோ அம்மா எனக்கு சோறும் வேணாம் ஒன்றும் வேணாம், தயவு செஞ்சு எனக்கு இதுக்கு மேலே சமைச்சு சாப்பிட்டு முடியாது. ஐயோ அம்மா எனக்கு கூட வேணாம்மா ப்ளீஸ்மா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்களை விட்டுருமா. சரி நீங்கள் போனால் பரவாயில்ல, எனக்கு உமாலும் பெரிய பொண்ணு இருக்காங்க, அவங்கள வச்சு நான் சமைச்சிக்கிறேன். ஐயோயோ பெரிய பொண்ணு வா ஓடிடலாம், இந்த அக்கா நம்ம உயிரோட விடாது போல. வா 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 ஓடி. ஐயோயோ வா உமா சீக்கிரம் ஓடிடலாம். இந்த வெங்காயம் இருக்கணுமா தக்காளி இருக்கணுமா? இப்போ போய் பெட்டில் படுக்கிறதுக்கு சோம்பேறியாக இருக்குன்னா இங்கே படுத்துட்ருக்கேன்.